கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? முதல்ல அவங்க என்ன கேள்வி, முதலாவது வசனத்தில் கேட்டாங்க யார் பெரிய ஆளுன்னு. இப்போ 2வது வசனத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு சிறு பிள்ளையை அவங்க முன்னாடி கொண்டு வந்து இப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால், அப்போ என்ன இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழையணும், நீங்கள் சபைக்குள்ளே வரணும், நீங்கள் கர்த்தருடைய மனவாட்டி என்கிற அந்த சபை என்கிற ஒரு இதுக்குள்ளே வரணும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் கன்வெர்ட் இருக்கும், நீங்கள் கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா ஸ்டப்பேட் என்று சொல்லக்கூடிய பதம். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு திசையை நோக்கி போய் கொண்டிருந்தீங்க, இப்போ அப்படியே முழுவதுமாக திரும்பி அடுத்த திசையில் வரக்கூடியது. ஏன்னா இங்கே அவர் ஒரு சைல்டிஷ்னு அதை பிஹேவ் பண்ண சொல்ல, சிறு பிள்ளையை போல என்ன மனத்தாழ்மையிலும் சார்ந்திருப்பதிலும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் இது எல்லாவற்றிலும் ஒரு சிறு பிள்ளையை போல. ஏன்னா நம்ம யோவான் 3வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நிக்கதேமுக்கும் நடந்த ஒரு உரையாடலை பார்க்கிறோம். நிக்கதேமு நல்லா போதிக்கக்கூடியவர், அவர் போதகர்களுக்கு போதிக்கக்கூடியவர். அவர் என்ன கேட்குறாரு? நான் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் வர முடியும் அப்படின்னு கேட்கும்போது யோவான் 3:3 ஆண்டவர் சொல்லும் என்ன சொல்கிறார்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் என்ன பண்ண மாட்டான்? தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டான். அப்போ மறுபடியும் பிறக்கிறது என்பது என்ன? ஒரு சிறு பிள்ளையை போல என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடியதாய் முழுவதுமாய் தேவனை சார்ந்து இருக்கக்கூடியது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நல்ல நாளில் நீங்கள் நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. நம்ம வைத்த ஒரே ஒரு காரியம் அவர் மேலே வைத்த விசுவாசம் மாத்திரம்தான். மற்றபடி முழுக்க எல்லாமே தேவன் செய்தது. அப்போ அந்த ஒரு மனத்தாழ்மையோட உங்களை, ஏன்னா அவங்க சீஷர்கள் கேட்கும்போது யார் ரட்சிக்கப்பட முடியும்னு, ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ ஒரு சிறு பிள்ளையை போல மறுபடியும் பிறவாவிட்டால், ஏன்னா நிறைய பேர் நான் தான தர்மம் செய்தால் உள்ளே போயிடலாம், இல்லைன்னா அவங்கள போனால் போயிடலாம், இல்லை கிடையவே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன? அவங்க பரலோக ராஜ்யம் போவாங்களா? அவங்க பரலோகம் போவாங்களா? இவங்க பரலோகம் போவாங்களா? இவங்க இவ்வளோ பேருக்கு உதவி செய்தாங்களே போவாங்களா? அப்படி இல்லைங்க. நீங்கள் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு சிறு பிள்ளையை போல என்கிட்ட ரட்சிக்கப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, கர்த்தர் தான் என்று சொல்லி ரட்சிக்கப்படுவதற்கு யார் போகிறாங்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவாங்களே ஒழிய மற்றபடி வேற ஒருவருமே ரட்சிக்கப்படவே முடியவே முடியாது. இது மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் சிறு பிள்ளையை போல பரவாவிட்டால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீர்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் வரணும், நீங்கள் சபைக்குள்ளே வரணும், தேவனுடைய மனவாட்டியாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய மனம் திரும்புதல் மிகவும் அவசியம். ஏன்னா நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் முழுமையாக மனம் திரும்பி ஒரு புதிதாய் ஒரு பிறந்த பிள்ளையை போல நீங்கள் மாற வேண்டும். ஏன்னா தினசரி உங்களுடைய வாழ்க்கை என்ன இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாறிக்கொண்டே வர வேண்டும். எதிலிருந்து? பெருமையிலிருந்து, சுயத்திலிருந்து, சுய நம்பிக்கையிலிருந்து நீங்கள் முழுக்க ஒரு மனத்தாழ்மையிலும் கர்த்தரையும் சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே வரணும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், சின்ன பிள்ளை, ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை என்னால் சுயமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஏதாவது நடிக்குதா? இல்லையே. அப்போ என்னென்னா, நம்முடைய ஜெபம், நம்ம செய்யக்கூடிய ஊழியம், இல்லை நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்முடைய உறவுகள், இது எல்லாமே என்ன? கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய சுய பலத்திலேயோ எதுலேயுமே இருக்கவே கூடாது. நீங்கள் முழுமையாக எப்படி ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனை முழுமையாக விசுவாசித்து கர்த்தரை அவங்க தாய் தகப்பனை நம்பி வாழுதோ, அதே போல் நம்ம கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய காரியத்தையும் முழுமையாக விசுவாசித்து அதுக்குள்ளே நம்ம வாழும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வரக்கூடியதா. அப்போ என்னென்னா,
நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் ஏதோ செய்ததுனால, நீங்கள் ஒரு போதகர், இல்லை நீங்கள் ஒரு நல்ல பாட்டு பாடுறவங்க, இல்லை நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, இல்லை காணிக்கை கொடுக்குறீங்க, நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க, இல்லை ஜெபம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால இல்லை. எனக்கு அருமையானவர்களே, தயவு செய்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு சிறு பிள்ளையை போல நீங்கள் மாறாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டீங்க. அதனால உங்களை ஆவிக்குரிய பெருமையிலிருந்து தயவு செய்து காப்பாற்றி கொள்ளுங்க. இல்லைன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள காணப்பட மாட்டீர்கள். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்டு கொண்டு இருக்கிற யாராவது, நான் தினசரி பைபிள் வாசிக்கிறேன், இல்லை நான் டெய்லி இந்த டிவோஷன் கேட்குறேன், அதனால ரட்சிக்கப்பட்டேன் இல்லாதபடி, நான் முழுக்க முழுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்த விசுவாசத்தினால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் செய்கிற காரியமெல்லாம் ரட்சிக்கப்பட்டதினால் வந்தது என்பதை உணர்ந்து வாழ, அதனால ஆண்டவரே எங்களுக்கு ஆவிக்குரிய பெருமையிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.